ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டியூபடி எப்படி நம்ம யூடியூப் சேனலில் லிங்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டியூபடி ஆப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டியூபடி ப்ரௌசர் வந்து நம்ம குரோம் ப்ரௌசரோட எக்ஸ்டென்ஷன் தான் அது. டியூபடி யூஸ் பண்ணி யூடியூப்பில் இருக்க வீடியோஸை எடிட்டிங் பண்ணலாம். நமக்கு தேவையான கூகுள் சர்ச்சில் யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸு டேக்ஸ்லாம் நமக்கு வந்து டியூபடி சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதை வச்சு நம்மளோட யூடியூப்பில் வர சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் எல்லாமே அதிகமாகும். நம்ம அதில் டியூபடியில் வர டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணி போட்டோம்னா நம்ம வீடியோவோட வியூஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்மளோட ஏர்னிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்படி டாபிக்ஸ் டிசைட் பண்ணுறது, எந்த டைமில் எந்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணுறது, இது மாதிரியான சஜஷன்ஸ்லாம் வந்து டியூபடியில் நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதை வச்சு நம்மளோட வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். டியூபடி லிங்க் பண்ணால் நம்ம கண்டிப்பாக லேப்டாப் வேணும். அதில் குரோம் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம வெப்சைட்டில் போகலாம். வெப்சைட்டில் போய்ட்டு டியூபடி அப்படின்னு சொல்லி குரோம் ப்ரௌசருக்குள்ளே போய் டியூபடி குரோம் அப்படின்றத கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி அதில் இருக்க செகண்ட் ஆப்ஷன் டியூபடி ஃபார் யூடியூப் கூகுள் குரோம் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போகும். இந்த மாதிரி செகண்ட் இருக்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா குரோம் ப்ரௌசருக்குள்ளே வந்தாச்சு. டியூபடி ஃபார் யூடியூப். இதில் ஆட் டு குரோம் அப்படிங்கிற அங்கே ப்ளூ கலர் ஐக்கான் இருக்கும் டாப்பில். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டியூபடி நம்மளோட யூடியூப் கூட ஆட் எக்ஸ்டென்ஷன் அங்கே ஒரு சின்ன டைலாக் பாக்ஸ் வரும், அதை கொடுத்துருங்க. இப்போ நம்ம டியூபடி ஆட்டோமேட்டிக்காக இங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டவுன்லோட் ஆனோன்னா அதுவே டைரெக்டாக நம்மளோட யூடியூபோட லிங்க் ஆயிரும். நம்ம யூடியூப் பேஜில் நிறையா சேஞ்சஸ் இருக்கும். அதை நம்ம யூடியூப் பேஜில் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டியூபடி அங்கேருந்தே டைரெக்டாக நம்மளோட யூடியூப் பேஜ்லேயே என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கடுத்து நம்மளோட யூடியூப் பேஜ் ஓப்பன் பண்ணணும். முன்னாடியே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா கூட ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா டியூபடி அதில் டைரெக்டாக லிங்க் ஆகிடும். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக ஃபஸ்ட்டில் இருந்து மறுபடி ஓப்பன் பண்ணுங்கள் யூடியூப்பை. இல்லை உங்கள் சேனலுக்குள்ளே போங்க. உங்கள் சேனலுக்குள்ளே போயிட்டு அதில் வர இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணோன்னா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணோன்னா டியூபடி சைன்இன் ரெக்வயர்ட் கிளிக் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டோட டியூபடி லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதில் உங்களுக்கு இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுருக்கேன், அதனால் அதை கிளிக் பண்ணேன். சில பேர் 2-3 அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் படிச்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அளவு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அளவு கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ டியூபடி சக்ஸஸ் அப்படின்னு வரும். உங்கள் சேனலில் டாப்பில் இருக்கும், அந்த ஸ்டேட்டஸ் பாரில் டாப்பில் இருக்கும் டியூபடி இன்ஸ்டால்டு சக்ஸஸ்ஃபுல்லி சைன்ட் இன் அப்படின்னு வருது. இந்த மாதிரி ஒரு பக்கத்துலேயே ஒரு சிம்பிள் ஒன்று வந்துடும். அதுதான் டியூபடியோட சிம்பிள். இதை யூஸ் பண்ணி இப்போ நமக்கு டியூபடியில் ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா நம்ம டைரெக்டாக அதை கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹோம் பேஜ் போகிறோம். ஹோம் பேஜ் போயிட்டு அங்கே நம்மளோட யூடியூப் சேனலுக்குள்ளே போகணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்குள்ளே போய் அதில் இருக்க வீடியோஸை நம்ம எடிட் பண்ணலாம். இப்போ அந்த நம்மளோட சேனலுக்குள்ளே போகிறதுக்கு இங்கே இருக்கும் ஆப்ஷன் நம்மளோட ஐக்கானை கிளிக் பண்ணணும். அப்லோட் வீடியோ கொடுக்கக்கூடாது. இதில் போயிட்டு யுவர் சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சேனல் ஹிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி டியூபடியோட இது ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டேட்டஸ், வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இதிலே காட்டும். இப்போ எனக்கு எதுவும் காட்டலை. சப்போஸ் இப்போ இனிமேல் காட்டும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா
மேலே இதில் கஸ்டமைஸ் சேனல் யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்குது. இதில் கஸ்டமைஸ் சேனல் தான் போகும். நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். வீடியோஸ் நம்ம என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணமோ அது எல்லாமே இதுலேயும் இருக்கும். இதில் யூடியூப் ஸ்டுடியோ பேட்டா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்துடும். நம்மளோட டேஷ்போர்டுக்கு டைரெக்டாக வந்துடுவோம். ஸ்டுடியோக்குள்ளே வந்தோன்னா நமக்கு டேஷ்போர்டு தான் வரணும். அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நம்மளால் எடிட் பண்ண முடியும். எடிட் பண்ணும்போது தான் நமக்கு டியூபடி தேவைப்படும். ஸோ எப்போவுமே நம்மளோட ஸ்டுடியோக்குள்ளே வந்து டேஷ்போர்டுக்குள்ளே இருக்க எல்லா வீடியோஸையும் நம்ம எடிட் பண்ணுறதுனா பண்ணலாம். இங்கே வந்துட்டு நம்ம வீடியோஸ்குள்ளே வந்துடுறோம். வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸ்லேயுமே டியூபடியோட ஐக்கான் இருக்கும். இதில் நம்மளோட விசிபிலிட்டி, டேட்டு, வியூஸ், கமெண்ட்ஸு, லைக்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் நமக்கு என்ன தேவை, நமக்கு எந்த வீடியோ எடிட் பண்ணணுமோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இங்கே டேக் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா காப்பி, ஷார்ட், சஜஸ்டட், கீவேர்ட் எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணுங்கள். இதில் நமக்கு இந்த வீடியோவுக்கு என்ன மாதிரியான டேக்ஸ் ஆட் பண்ணலாம், கூகுள்ஸில் எப்படிலாம் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க, நம்ம டாபிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு தேவையான வீடியோவோட டைட்டில் அடித்து பாருங்கள். அடிச்சுட்டு இப்போ நான் காப்பிரைட்ஸ் ஃப்ரீ இமேஜஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவுக்கு கிளிக் பண்ணியிருக்கேன். மியூசிக்ஸ்னு அடிச்சிருக்கேன். இந்த பாருங்கள், இதில் குட்டுன்னு வருது. எக்ஸ்ப்ளோர் கொடுங்க, குட்டுன்னு வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் வால்யூம், காம்படிஷன், ஆப்டிமைசேஷன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 3 ஆப்ஷன்ஸில் காம்படிஷன் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சர்ச் வால்யூம், ஆப்டிமைசேஷன் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்க வீடியோ அந்த டாப்பிக்காக போடுங்க. இப்போ இந்த டைட்டில், இந்த டேக் நல்லாயிருக்கு, காப்பிரைட்ஸ் ஃப்ரீ மியூசிக்ஸு, இதை நீங்கள் ஆட் பண்ணலாம் உங்கள் டேக்ஸில். இங்கே அவங்களே நிறையா மோஸ்ட்லி யூஸ்டு டேக்ஸ்ன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்கிறத எவ்வளோ பர்சன்டேஜ் சர்ச் பண்ணியிருக்காங்கன்னு சைட்லேயே அதுவும் கொடுத்துருப்பாங்க. அதை வேணும்னா டைரெக்டாக அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணி மேலே இன்சர்ட்னு கார்னரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே டைரெக்டாக நம்மளோட டேக்ஸில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக அங்கே உங்களோட டேக்ஸில் ஆட் ஆகிடும். மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ரிசல்ட்ஸு, ட்ரெண்டிங்ஸு இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது மாதிரி வேறு எதுவும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் அடித்து பார்க்கலாம் அப்படின்னாலும் உங்களுக்கு பார்த்துக்கலாம். இது மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட நல்ல டேக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த டேக்ஸ் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறத யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லது. இப்போ இதில் பாருங்கள், காப்பிரைட்ஸ் ஃப்ரீ இமேஜஸ் அப்படின்னு அடிச்சிருக்கேன். இது ஃபேர் தான், ரொம்ப பேர் சர்ச் பண்ணல, கம்மியான பேர் தான் சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை போடுறதுக்கு இன்னும் பெட்டரான ஆப்ஷன்ஸ் கூட நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம். குட், வெரி குட் ஆப்ஷன்ஸ் இருக்க அந்த டேக்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் இதை வேறு ஏதாவது அடித்து பார்க்கலாம். வேறு ஏதாவது மாற்றி அடித்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நல்லா இருக்கும். ஒரே மாதிரி அடித்து பார்க்குறதுக்கு வேறு மாதிரி அடித்து பார்க்கலாம். இமேஜஸ் வித்தவுட் காப்பிரைட்ஸ் அதிலே சஜஷன் கேட்கும். இதை கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப புவரில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம டாபிக்ஸ் அடித்து பார்த்து இதில் நமக்கு என்ன விதமான டாபிக்ஸ் வந்து குட், வெரி குட் அப்படி காட்டுதோ அந்த டேக்ஸை வந்து கீவேர்ட்ஸை வந்து நம்மளோட வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ராயல்ட்டி ஃப்ரீ ஃபோட்டோஸ் அப்படின்னு அடிக்கிறேன் ஃப்ரம் கூகுள். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வெரி குட் ஸ்கோர் வந்திருக்கு. இதில் நமக்கு சர்ச் வால்யூம் ஃபேர், காம்படிஷனும் அதிகமாக இருக்குது, ஆப்டிமைசேஷன் ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. ஸோ இந்த டேக் வந்து நீங்கள் உங்களோட வீடியோஸில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறையா பர்சன்ஸ் சர்ச் பண்ணும்போது உங்களோட வீடியோ வந்து அவங்களுக்கு காட்டும். கூகுள், யூடியூப் இது மாதிரி
உங்களோட வீடியோ வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற டேக்ஸு கீவேர்ட்ஸை பொறுத்து தான் உங்களோட வீடியோ வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுறவங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ இது மாதிரி டேக்ஸை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எது தேவையோ அப்படி நீங்கள் கட் பண்ணியும் போடலாம், டேரெக்டாக அங்கே இன்சர்ட் கொடுத்தாலும் போயிடும். நான் சும்மா காப்பி பண்ணி போடுறேன். டேரெக்டாக அங்கே இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். இதெல்லாம் கொடுத்துட்டு அங்கே சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. இது மாதிரி உங்களோட வீடியோவுக்கு தேவையான டேக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டியூபடி யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அடுத்து வேறு ஏதாவது வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே எத்தனை % சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் வரும். இதில் வரல. யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், புதுசாக வர்றவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் அந்த டேக்ஸில் எவ்வளோ % யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டும். டியூபடியை பொறுத்தளவுக்கு இவ்வளோ தான். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.